இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 ஐஜிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 ஐஜிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பிரவேஷ்குமாரும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 3 ஐஜிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பிரவேஷ்குமாரும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். வணக்கம். 3 ஐஜிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். 3 ஐஜிக்களை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னையில வடக்கு கூடுதல் ஆணையராக இருந்த நரேந்திர நாயர் தற்போது அவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஜிபி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த பதவிக்கு ஐஜியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல லட்சுமி இவங்க ஏற்கனவே ஐஜியாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தவங்க இப்போ தற்போது அவங்க ஐடில் விங் ஐஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பிரவேஷ்குமார் ஏற்கனவே ஐடில் விங் ஐஜியாக இருந்தவர் தற்போது சென்னையில வடக்கு கூடுதல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 3 ஐஜிக்களை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் தற்போது உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நரேந்திர நாயர் நீண்ட நாட்களாக விடுப்புல இருந்தவர். ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நீண்ட நாட்கள் விடுப்புல இருந்தார். தற்போது அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு ஐஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த பதவிக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஏற்கனவே லட்சுமி அந்த பதவியில் இருந்தவங்க ஐஜி எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தவங்க அவங்க அங்கிருந்து இப்போ ஐடில் விங் ஐஜியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பிரவேஷ் ஏற்கனவே ஐடில் விங் ஐஜியாக இருந்தவர். தற்போதுதான் அவர் இந்த ஜனவரி மாதம் தான் அவருக்கு ப்ரொமோஷன் ஐஜியாக ப்ரொமோட் செய்யப்பட்டார். அவர் ஐடில் விங் ஐஜியாக அவருக்கு ஐஜி ப்ரொமோஷன் வந்தோடனே அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. தற்போது அவர் இப்போ ஐடில் விங் ஐஜியில இருந்து சென்னையில அடிஷனல் கமிஷனர் லா அண்ட் ஆர்டர் நார்த்துக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவி உடனடியாக அவர்கள் சார்ஜ் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை உள்துறை செயலாளர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.